السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானிலே எந்த நபர்களெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும், யாரெல்லாம் நோன்பு வைக்க கூடாது என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது, பயணிகள். ஒரு ஊரில் இருந்து மற்ற ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் நோன்பு வைக்கக்கூடாது. இரண்டாவது, நோயாளிகள். மூன்றாவது, வயோதிகர்கள். முதலாவது, ஒரு மனிதர் சஃபரில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் முடிந்தால் அந்த நோன்பை நோக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், அவரால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பை விட்டு நோன்பு முடிந்ததற்கு பின்னால் அவர் கலா செய்ய வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஒரு சுன்னத். இரண்டாவது, நோயாளி. நோயாளியாக இருந்து நான் நோன்பு வைத்தால் எனக்கு ஏதேனும் உடலிலே ஆபத்துகள் வந்துவிடும் என்று பயந்ததின் காரணமாக அந்த மனிதர் நோன்பு வைக்க வேண்டாம். மூன்றாவது, வயோதிகர். வயோதி நம்பால் முடிந்தால் அந்த நோன்பை நோக்கலாம். நம்பால் முடியவில்லை என்று சொன்னால், எத்தனை நோன்புகள் நம்பால் முடியவில்லையோ அந்த நோன்புக்குண்டான கூலிகள், காசு அல்லது உணவுகள் வாங்கி கொடுக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது, வழிமுறையாக இருக்கின்றது. இதன் காரணமாக நம்மால் நோன்பு வைக்க முடியல என்று சொல்ல நிலையிலே இதை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.